ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோயில் விசேஷங்கள், பண்டிகை நாட்கள், நல்ல நாட்கள் எல்லாம் வந்துச்சுன்னா விசேஷமாக பண்ணக்கூடிய மாவிளக்கு இன்னைக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு கப் அளவு ரேஷன் பச்சரிசி எடுத்திருக்கேன். கடையில் வாங்கின பச்சரிசியாக இருந்தாலும் சரி, இதை ஒரு 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். 2 மணி நேரத்துக்கு அதிகமாக ஊற வச்சாலும் பரவாயில்ல, கம்மியாக ஊற வச்சிடாதீங்க. அதிக நேரம் ஊறும்போது நமக்கு ஈஸியாக பவுடர் பண்ண முடியும். இப்போ 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டோம். இப்போது இதில் இருக்கிற தண்ணியை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த வடிகட்டின தண்ணி ரொம்ப சத்தான தண்ணி. சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா முகம் கழுவும் போது அதுக்காவது யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு காட்டன் துணியை விரித்து வச்சு இந்த வடிகட்டின அரிசியை அதில் நல்லா பரப்பி வச்சுக்கலாம். அரிசியை கண்டிப்பாக வெயிலில் காய வச்சிடாதீங்க. ஃபேனுக்கு கீழேயோ இல்லை வீட்டில் நிழலில் ஒரு சைடோ நீங்கள் காய வச்சு எடுத்துக்கலாம். ஃபேனுக்கு கீழே நீங்கள் வச்சுட்டிங்கன்னா 1/2 மணி நேரத்திலேயே காஞ்சிரும். பாருங்கள், அரிசியை எடுக்கும்போது இந்த மாதிரி கையில் கொஞ்சமாவது ஒட்டி இருக்கணும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். ரொம்பவும் ட்ரை ஆகிற அளவுக்கு காய வச்சிடாதீங்க. இதை மிக்சி ஜாருக்கு மாற்றி சுக்கை நம்ம சேர்த்துக்கலாம். சுக்கை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சுக்கு பொடியை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே 3 ஏலக்காவையும் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாவை நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பவுலுக்குள்ளே இன்சர்ட் ஆகிற மாதிரி ஜல்லடையை வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே மாவு எங்கேயுமே சிந்தாது. மாவை நம்ம சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 3 ஸ்பூன் மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாவு எதுக்குன்னா, சப்போஸ் நம்ம வெல்லம் சேர்க்கும்போது உங்களுக்கு இலகின மாதிரி கொஞ்சம் அதிகமாகிடுச்சுனாலும் அப்போ இந்த மாவை சேர்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்காகத்தான் முன்னெச்சரிக்கையாக நம்ம ஃபஸ்ட்டு செய்யும்போது இந்த மாதிரி எடுத்து வைக்கிறது. மாவிளக்கு கரெக்டான பதத்தில் இருந்துச்சுன்னா இந்த மாவை இட்லி தோசை மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இப்போ இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு 3/4 கப் அளவு வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லத்தை பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 டம்ளருக்கும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், அதுலேயும் நான் பேலன்ஸ் வச்சுருக்கேன். நமக்கு வெல்லம் கரைஞ்சா போதும், பாகெல்லாம் நமக்கு தேவையில்லை. வெல்லம் கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் கழித்து நம்ம வடிகட்டி அந்த மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வெல்லத்தில் நிறைய தூசிகள் இருக்கும், அதனால தான் நம்ம இந்த மாதிரி கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கிறோம். உடனே ஒட்டுக்கா சேர்த்துக்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் சூடாக இருக்கும்போதே நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். முதல்ல ஸ்பூனால், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கையால் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதில் முக்கியமான விஷயமே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறதுல தான் இருக்குது. பாருங்கள், அதை நம்ம 2 போர்ஷனாக பிரித்து எடுத்துக்கலாம். இந்த மாவை அப்படியே திரட்டி ஒரு உருண்டை மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். உருண்டையாக செஞ்சுக்கலாம், இல்லை தட்டையாட்ட செஞ்சுக்கலாம், இல்லை சதுரமாட்டவும் செய்வாங்க இந்த மாவிளக்கை. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. உருண்டையாக நீங்கள் செஞ்செடுத்து அதில் பெருவிரலை வச்சு லைட்டாக இதே போல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு நெய்யை ஊற்றி திரி ஏற்றி மாவிளக்கு நம்ம ஏற்றிக்கலாம். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ தெய்வீகமாக இருக்குன்னு. சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே ருசியாக இருக்கும். நீங்கள் இந்த மாவிளக்கு செய்யும் போதே தெரியும், அந்த பச்சரிசி மாவு ஈரமாகவே இருக்கும். மாவை வேக வைக்காமல் இந்த மாதிரி பச்சையாக சாப்பிட்றதுனால தான் பச்சை மாவுன்னு கூட இதை சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு நாள் இதை செஞ்சு கொடுத்து பாருங்களேன், அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஒரு அருமையான வீடியோவோட ஒரு அருமையான குறளையும் பார்ப்போமா? இன்றைய திருக்குறள், குறள் 125. எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வருக்கே செல்வம் தகைத்து. அப்படின்னா பணிவாக இருக்கிறது எல்லாருக்கும் நல்லது தான். செல்வந்தராக இருந்து பணிவாக இருக்கிறவங்களுக்கு அந்த பணிவு இன்னும் ஒரு கூடுதல் செல்வமாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.